வணக்கம். ஜனவரி 15ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 14ஆம் தேதி நிஃப்டி 0.4% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 8,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 7,900 கோடி ரூபாய்க்கு. ஜனவரி 15ஆம் தேதி இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: HDFC லைஃப், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸ், L&T டெக்னாலஜி, சியட் மற்றும் நெல்கோ. டெக்ஸ்டைல் மற்றும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பயன்பெறும் வகையில் அரசு சில விஷயங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிஸ்னஸ் லைனில் தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இதை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட், சில இன்புட்ஸ்க்கான வரி விலக்கு அல்லது குறைப்பு, அதே போல் உள்ளூரில் உற்பத்தி பெருக்குவதற்கான மானியம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி, அந்த அன்ரெஸ்ட் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் வேறு நாடை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா ஒரு அடுத்த டெஸ்டினேஷனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கவர்ற வகையில் சில அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிசினஸ் லைன்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. லக்ஷ்மி டென்டல் IPO குறித்தான அப்டேட். நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் 16 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் 30 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. நேற்று சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 20% வரைக்கும் அதிகரித்திருந்தது. என்ன காரணம்? சில காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல் காரணமாக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு. ஒட்டுமொத்தமாக 10,000 கோடி ரூபாய், அதாவது 5 PSU பேங்க்ஸும் சேர்த்து 10,000 கோடி ரூபாய். தனியாக எவ்வளவுன்னு தெரியலங்க. ஸோ சராசரியாக 2,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு வங்கின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. இரண்டாவது காரணம் சொல்லியிருப்பது, அரசு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 5 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அதிகரிப்பதற்காக அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். எந்த 5 பேங்க்ஸ் இது? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதில் அரசுடைய ஸ்டேக் 96.38% டிசம்பர் குவார்டர் முடிவில். நேற்று 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் அரசு வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக் 79.6%, நேற்று 13% அதிகரித்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் நேற்று 13% அதிகரித்தது. அரசு வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக் 98.25%. யூகோ பேங்க் நேற்று 18% அதிகரித்தது. அரசு 95% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அரசு 93% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. நேற்று 18% அதிகரித்தது. ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4,000 கோடியை கடந்திருப்பதாக மின் பத்திரிகையில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. முதல் ஆண்டிலேயே 4,000 கோடி ரூபாயை கடந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. IRFC தற்போது அப்டேட் இருக்கு. ஜார்க்கண்டில் ஒரு கோல் பிளாக் ப்ராஜெக்டை ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கான லோவஸ்ட் பிடராக திகழறாங்க IRFC. 3,167 கோடி ரூபாய்க்கான ஃபினான்ஸ் இது யாருக்கு வழங்குறாங்க? இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், NTPC லிமிடெட் மற்றும் ஜார்க்கண்ட் பிஜ்லி வித்ரன் நிகம் லிமிடெட். இதில் NTPC உடைய பங்கு 74% அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில். பிரமல் என்டர்பிரைசஸ் நேற்று 8% அதிகரித்தது. மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, மாலிகுலர் இமேஜிங் பிஸ்னஸ் அவங்க விற்பனை செய்ய இருக்கிறாங்க. $140 மில்லியன் டீலாக இருக்கும். இது நிதியாண்டு 2026 இது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் ஜொமேட்டோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்ச்சில் நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ அது இவங்க நிஃப்டி 50 இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் மற்றும் ஜொமேட்டோ. யாருக்கு பதிலாக? ஒன்று பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், மற்றொன்று பிரிட்டானியா. இரண்டுமே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் Q3 ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதிர்பார்ப்பது 13,794 கோடி ரூபாய்.
இயர் ஆன் இயர் 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 6416 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எம்கே குளோபல் கிராஸ் என்பிஏ குறித்த ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் அவங்க எதிர்பார்ப்பது அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க 1.5%. போன குவார்டரில் 1.4% வருது. ஸோ அதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எம்கே குளோபல். இந்துஸ்தான் ஜிங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ராஜஸ்தான்லேருந்து அவங்களுக்கு ஜிஎஸ்டி பெனால்ட்டி போடப்பட்டிருக்கு 92 கோடி ரூபாய்க்கு. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அரசு பல நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அதானி டேட்டா நெட்வொர்க்ஸ்க்கு. அதானி டேட்டா நெட்வொர்க்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் ஒரு சப்சிடரி நிறுவனம். எதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க? 5G சர்வீசஸ்க்கான மினிமம் ரோல் அவுட் செய்திருக்க வேண்டும், அது செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால பல நோட்டீஸஸ் அனுப்பியிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட் அதே செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதானி கைவசம் இருக்கக்கூடிய அந்த உரிமத்தை அவங்க சரண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5G ஸ்பெக்ட்ரம் அவங்க 2022 ஆப்ஷன்ஸில் வாங்கி இருந்திருக்கிறாங்க. அதை சரண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். எஸ்காட்ச் குபூட்டா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். இன்கம் டேக்ஸ் கேஸை ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட்டில். இது அசஸ்மெண்ட் இயர் 1986-87க்கானது. ஸோ அது டெல்லி ஹைகோர்ட் நேற்று டிஸ்மிஸ் பண்ணியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஷாப்பர் ஸ்டாப் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 1379 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 52 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 42% அதிகரிச்சிருக்கு. ஜேஎன்கே பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். செபி வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இந்த வங்கிக்கு. என்ன குற்றச்சாட்டு? அவங்க சிஇஓ அனௌன்ஸ்மெண்ட்டை தாமதமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்க்ளோஷர் தாமதமாக இருந்திருக்கு. அதனால் இப்போ வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க செபி. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. கம்பெனியுடைய ஷேர்ஸை நார்ஜஸ் பேங்க் விற்பனை செய்திருக்கிறாங்க. 7.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட்வொர்க் 18 குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 1361 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% விழுந்திருக்கு. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க 1400 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 102 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. HDFC AMC குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மின் பத்திரிகையிலிருந்து. நெட் ப்ராஃபிட் 641 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 935 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. சனா செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு பிடித்த செக்டர் ஸ்டாக்ஸ் குறித்தான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். FMCGயில் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் நெஸ்லே, பிரிட்டானியா, ITC மற்றும் இந்துஸ்தான் யூனிலிவர். ஐடியில் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக் இன்ஃபோசிஸ். பிரைவேட் செக்டர் பேங்க்கில் HDFC மற்றும் ICICI பேங்க். அவங்க பேடிஎம், ஜொமேட்டோ மற்றும் பாலிசி பஜாரில் காஷியஸாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நைக்கா அவங்களுடைய லாங் டேர்ம் ஃபேவரட்டாக இருக்குது. ப்ரைஸ் எப்போ 120, 130 லெவலில் வருமோ அப்போ அவங்களுடைய ஃபேவரட்டாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சனா செக்யூரிட்டிஸ். ஹாத்வே கேபிள் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 511 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 14 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 34% விழுந்திருக்கு. விப்ரோ குவார்டர்லி ரிசல்ட் ஜனவரி 17 வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ரிசல்ட்டில்? வருவாய் எதிர்பார்ப்பது 22,176 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 0.6% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3040 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 5% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. Q4ல் அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸ் என்னவா கொடுப்பாங்க? அதாவது Q4 காணது, Q3ல் கொடுக்குறாங்க, Q4 காணது. HDFC செக்யூரிட்டிஸ் எதிர்பார்ப்பது -1% +1% கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் Q3 உடன் ஒப்பிடும்போது. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்கிறாங்க. 2024 57.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இந்த ஃபண்ட் டிசம்பர் மாதத்தில் எந்த ஸ்டாக்ஸை புதிதாக சேர்த்துருக்கிறாங்க, எந்த ஸ்டாக்ஸை வெளியே எடுத்திருக்கிறாங்க, எந்த ஸ்டாக்ஸில் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதத்தில் அவங்க சேர்த்துருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் ஆரக்கல் ஃபினான்ஷியல், இந்திரபிரஸ்தா கேஸ் மற்றும் மேன்கைன் ஃபார்மா. அவங்க வெளியே எடுத்திருக்கிற சில ஸ்டாக்ஸ் BSC, பஜாஜ் ஆட்டோ, சுஸ்லான் எனர்ஜி மற்றும் ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ். இதில் எல்லாமே அவங்க ஸ்டேக்கை உயர்த்திருக்கிறாங்க. 12 ஸ்டாக்ஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெண்ட், ஃபீனிக்ஸ் மில்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், கோஃபோஜ், KEI இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஹெக்ஸாகாம், 197 கம்யூனிகேஷன் பேடிஎம், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், பாலிகேப் இந்தியா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் KPIT டெக்னாலஜிஸ்.
ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி குறித்து நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. நேற்று 2வது வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணது இன்ட்ராடேல. அதற்கு காரணம் மின் பத்திரிகையில் சொன்னது, அவங்க வந்து கேஎஸ்கே மகாநதி பவர் கம்பெனி லிமிடெட் கொடுத்துருக்கிற ரெசல்யூஷன் பிளானை கடன் கொடுத்தவர்களின் குழு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றத செய்தோம். ஸோ அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். அதனால் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்னா, ஆர்இசி மற்றும் பிஎஃப்சி நேற்று 5% மேலே அதிகரித்தது க்ளோசிங் பேசிஸில். அதற்கும் அவங்க காரணம் சொல்லியிருப்பது இதே செய்தி தான். கேஎஸ்கே மகாநதி பவர் கம்பெனி லிமிடெட் அந்த ரெசல்யூஷன் பிளான் தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆர்இசி மற்றும் பிஎஃப்சி அதிகமாக கடன் கொடுத்தவர்களுடைய பட்டியலில் இருக்கிறாங்க. கேஎஸ்கே மகாநதி ரெசல்யூஷனுக்கு ஆர்இசி கிட்டத்தட்ட 2700 கோடி ரூபாயும், பிஎஃப்சி கிட்டத்தட்ட 3400 கோடி ரூபாயும் கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கடனில் கிட்டத்தட்ட கொஞ்சமாவது வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஏன்னா கேஎஸ்கே மகாநதி அந்த ரெசல்யூஷன் வந்து 15,985 கோடி ரூபாய்க்கு நடைபெற இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்இசி பிஎஃப்சி கொஞ்சம் பணம் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இப்போ ஆர்இசி மற்றும் பிஎஃப்சிக்கு பை ரேட்டிங்கை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் ஆர்இசிக்கு 600 ரூபாய், பிஎஃப்சிக்கு 550 ரூபாய். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சூர்யா ரோஷனி 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 396% வால்யூம் அதிகரித்தது. அதானி பவர் 19% ஷேர் பிரைஸும் 548% வால்யூம் அதிகரிப்பு. நிறைய அதானி ஸ்டாக்ஸ் இதில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதானி ஸ்டாக்ஸ் ஏன் அதிகரித்ததுன்ற செய்தி நம்ம நேற்று வீடியோலையும் பார்த்துருந்தோங்க. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 500% வால்யூம் அதிகரிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி 13% ஷேர் பிரைஸும் 1957% வால்யூம் அதிகரிப்பு. நியூரேகா 12% ஷேர் பிரைஸ், 400% வால்யூம். ஜேபிஎம் ஆட்டோ 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 660% வால்யூம் அதிகரித்தது. அதானி டிரான்ஸ்மிஷன் 12% ஷேர் பிரைஸும் 315% வால்யூம் அதிகரிப்பு. என்டிடிவி 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 400% வால்யூம் அதிகரிப்பு. அதானி என்டர்பிரைசஸ் 7% ஷேர் பிரைஸும் 225% வால்யூம் அதிகரித்தது. அதானி டோட்டல் கேஸ் 7% ஷேர் பிரைஸும் 180% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் HCL டெக்னாலஜிஸ் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். 9% வீழ்ச்சி, 493% வால்யூம் அதிகரிப்பு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் 5% சரிந்தது, 175% வால்யூம் அதிகரிப்பு. கல்யாணி ஃபோர்ஜ் 5% வீழ்ச்சி, 340% அதிகரித்தது வால்யூம். ஸ்ரீவாரி ஸ்பைசஸ் 5% வீழ்ச்சி, 319% அதிகரித்தது வால்யூம். BEW இன்ஜினியரிங் 5% வீழ்ச்சி, 5900% வால்யூம் அதிகரிப்பு. சக்தி பம்ப்ஸ் 4% சரிந்தது, 7200% அதிகரித்தது வால்யூம். KPI கிரீன் 4% வீழ்ச்சி, 595% வால்யூம் அதிகரிப்பு. இபேக் டியூரபிள்ஸ் 4% வீழ்ச்சி, 220% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.